اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக மீன்களாக அதிலும் குறிப்பாக இருலோக ரட்சகர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஷேகுமார்களுக்கு முன்னால் அமர்ந்து அல்லாஹை பற்றி, ரசூலை பற்றி, அல்லாஹோடு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ரப்புல் ஆலமீன் அதனுடைய அந்த ஃபைஸை நமக்கும் பிச்சை போடுவதற்காக, நமக்கும் தருவதற்காக அல்லாஹ் ஷேகுமார்களை நமக்காக அழைத்து வந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சர்க்கார் நாயகம் மெட்ராஸ்ல இன்னைக்கு மக்ரிப் தொழுதுட்டு எக்மூர்ல அவங்களுக்கு பயான் இருக்கு, நாளைக்கு மதியானம் அவங்களுக்கு பயான் இருக்கு இன்ஷா அல்லாஹ். இப்போ அவங்க அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அவங்க நினைச்சா அதுல மட்டும் கலந்துட்டு போயிருக்கலாம். சர்க்கார் நாயகம் ஃபோன் அடிச்சு மஜ்லிஸ் ஏற்பாடு பண்ணுங்கம்மா, மோப்பேர்ல மஜ்லிஸ் ஏற்பாடு பண்ணுங்கம்மா, வேற எங்கேயாவது மஜ்லிஸ் ஏற்பாடு பண்ணுங்கம்மான்னு சொல்லி அவங்க தான் நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வை நமக்கு அறிமுகப்படுத்தணும். அல்லாஹ் கொஞ்ச நேரம் அவங்க கூட இருக்கிற நேரம் நம்ம அல்லாஹோட இருக்கிற நேரம். அதான் சஹாபாக்கள் சொன்னாங்க. அதான் சஹாபாக்கள் யார சொல்ல, உங்க மஜ்லிஸ்ல நாங்க இருக்கக்கூடிய நேரம் எல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷில இருக்கக்கூடிய அந்த ஹால் ஏற்படுதுன்னாங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நேரம் சொர்க்கத்துல எங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. சொர்க்கத்தை நாங்கள் நேரில் பார்ப்பது போல இருக்குது யார சொல்லலா, நரகத்தை நாங்கள் நேரில் பார்ப்பது போல இருக்கிறது உங்க கூட இருக்கக்கூடிய நேரம். ஆனால் நீங்க உங்களை விட்டு பிரியக்கூடிய அந்த ஹால் எங்களுக்கு தூரமா போயிடும், வெளியே போனா தூரமா போயிடும். அப்ப நம்ம அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. சர்க்கார் மஜ்லிஸ் நடத்துவாங்க. அப்பப்போ தரீகத் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது விளம்பரம் போதே அல்லாஹோடு ஒரு நாள். இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் அல்லாஹோடு இருக்கக்கூடிய சமயங்கள். அல்லாஹ் சொர்க்கத்துடைய ஒரு பூந்தோட்டமா அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். சொர்க்கத்துடைய ஒரு 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 ரியாவும் ரியாவுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய பூந்தோட்டத்துல ஒரு தோட்டமா அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் நம்ம செய்யக்கூடிய துஆக்கள் அல்லாஹ் கபூல் செய்யறான். அல்லாஹ்வை பெற்றுக் கொண்டவர்களா இந்த மஜ்லிஸ்ல இருந்து நம்ம போகணும் இன்ஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்துல அல்லாஹ் தஆலா போனோம்னா அடியார்கள்ட்ட அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, அலம் நுஸஹ ஜிஸ்மக, உன்னுடைய ஜிஸ்ம நான் சலாமத்தா வைக்கலையான்னு அல்லாஹ் முதல்ல கேட்பாங்க. அலம் நுர்வீக மினல் மா, உனக்கு குளிர்ச்சியான தண்ணீரை நான் கொடுக்கலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்பாங்க. ஏன்னா ஏன் அல்லாஹ் கேட்கிறான், நம்ம உடல்ல எல்லாத்தையும் அல்லாஹ் ஒவ்வொரு வினாடியும் சலாமத்தா வச்சிருக்கிறான். இதை நாம் நமக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம உடம்பு அல்லாஹ் தெரிஞ்சுதான் இருந்துச்சு. ஆனால் ஷேகுமார்கள் நமக்கு வந்த பிறகு, ஷேகுமார்களுடைய அந்த வாழ்க்கையை நாம பெற்ற பிறகுதான், ஷேகுமார்களுக்கு முன்னாடி நம்ம அமர்ந்த பிறகுதான் அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சந்தோஷமா சொல்லக்கூடிய ஹாலத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். என்ன மௌலா சொல்லும்போது சொன்னாங்களே இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய, நாம இதுக்கு முன்னாடியே நம்ம சலாமத்தா தான் இருந்தோம், இதுக்கு முன்னாடி நாம தொழுதுட்டு தான் இருந்தோம், இதுக்கு முன்னாடி நாம சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம், இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கு என்ன வாழ்க்கை இருக்கோ இதுக்கு முன்னாடி இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்ப அல்லாஹ்வோடு சேர்ந்த வாழ்க்கை, அல்லாஹ்வோடு சுக்ர் செஞ்ச வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்துட்டான். என்ன பாருங்க, ஒரு உணவு சாப்பாடு வருது, அதை ஒருத்தர் சாப்பிடுறான், எந்த உணர்வும் இல்லை, கல்புல எந்த உணர்வும் இல்லை, அவன் பாட்டுக்கு சாப்பிட்டான், செல்போன் பார்த்தான், டிவி பார்த்தான், ஏதோ ஒண்ணு கவனம் செலுத்தினான், அரட்டை அடிச்சான், பேசினா, சாப்பிட்டு முடிச்சுட்டான், முடிஞ்சு போச்சு. அந்த உணவு வயிற்றுக்குள்ள போயிடுச்சு, வயிறு அனுப்பிடும், அவ்வளவுதான். ஆனால் ஒரு அடியானுக்கு முன்னாடி ஷேகுமார்கள் தொடர்பு கொண்டு அந்த உணவு எப்படி ஆயிரும், ஒரு அடியார்களுக்கு முன்னாடி உணவு வந்த உடனே உங்குரு இலா தாமிக்கும், உன் உணவு நீ பார்க்க மாட்டியா நல்லா கேட்க. என்ன உள்ள வந்து நல்லா ரப்பே, இதுக்கு நான் தகுதியானவன் இல்ல ரப்பே, நீ என் தகுதிக்கு மீறி எனக்கு உணவு, அழகான உணவுகள் வருது. ஒவ்வொருத்தரையும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி உணவு சாப்பிடுறது இல்லையா, மூலா சொன்ன மாதிரி நம்ம களியை எப்படி சாப்பிடுறது இல்லையே, ஒவ்வொரு நேரம் எல்லாம் மாத்தி மாத்தி உணவு கொடுக்குறான். வெயில் அடிக்குது, நம்ம எங்காவது போனா உடனே லஸ்ஸி கிடைக்குது, கரும்புச்சாறு கிடைக்குது, எதையோ நல்லா கொடுக்குறான். முறியதுடைய ஹால் எப்படி இருக்கும், உணவு வந்தோன்னு ரப்பே இது எப்படி நீ ஆக்கிட்ட, இல்ல இந்த உணவு எனக்கு நீ கொடுத்தே. இந்த நேரத்துல இந்த அடியா சாப்பிடுவான்னு தெரிஞ்சு இதற்குரிய பயிர்களை, இதற்குரிய பருப்பை, அரிசியை, எதையெல்லாம் எப்பயோ நீ வளவிச்சு நீ கொண்டு வந்துட்டிய ரப்பே. ரப்பே நான் என்ன தகுதி உள்ள ரப்பே, இந்த அடியா உணவு எடுத்து சாப்பிடும் போது என் சொந்த குவத்து இல்ல இல்ல, ஓ சக்தியை கொண்டு நான் எடுக்கிற ரப்பே, ஓ சக்தியை கொண்டு வாயில வைக்கிறல்ல, ஓ சக்தியை கொண்டு நான் மெல்ற ரப்பே, ஓ சக்தியை கொண்டு நான் முழுங்குற ரப்பே என்று என்று அந்த அடியான் சாப்பிடும் போது, இவன் சாப்பிடுறது பேரு உணவு சாப்பிடுதல் அல்ல, அவன் தாம சாப்பிடல, அவன் அல்லாஹ்வை இபாதத் செய்றான், அல்லாஹ்வை வணங்குறான். ஏன்னா இந்த ஹாலை கொண்டு வரதுக்கு தான் ஷேகுமார்கள் கொண்டு வந்திருக்கிறான். நம்ம தொழுகிறோம், இதுக்கு முன்னாடி தொழுதுட்டு தான் இருந்தோம்,
அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஸல்லி சுப்ஹானக அல்லாஹ் வ பிஹம்திக. இப்ப அல்லாஹ் ரப்பே ஓ முன்னாடி நிக்கிற அல்லாஹ், யா அல்லாஹ் எவ்வளவுதான் உனக்கு நான் மாறு ஒரு ஃபஜ்ர் தொழுகையில லோஹர் தொழுகைக்கு எவ்வளவு அல்லாஹ் மறந்துருக்கிறோமா இல்லையா? அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்துன் வ பாத்தினத்துன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய நிஅமத்துகளை உங்களுக்கு வெளிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் உங்கள் மீது அருள் மழை பொழிந்திருக்கிறார். வெளிரங்க நியமத்தினா என்ன, அந்தரங்க நியமத்தினா என்ன? இவர் தண்ணி கேட்டேன், தண்ணி வந்துச்சு. இது தண்ணி அல்லாவுடைய நியமத்தா இல்லையா? சொல்லுவோமா? தண்ணி அல்லாவுடைய நியமத்தா இல்லையா? அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினத்தன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய நியமத்துகளை உங்கள் மீது பொழிந்திருக்கிறான், வெளிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும். ஜி அல்ஹம்துலில்லாஹ். அத தண்ணி குடிச்சோம், தண்ணி குடிச்சோம் இல்லையா? இது வெளிரங்கமான அருள். ஏன் இந்த தண்ணி எதற்கு உதவுச்சு எனக்கு? என் வெளிரங்க உடலுக்கு ஒரு குளிர்ச்சியை, ஒரு தாகத்தை தீர்ப்பதற்கு, என் உடல் செரிமானத்திற்கு, இன்னும் பல காரணங்களுக்கு இந்த தண்ணீர் உதவுச்சு. இது வெளிரங்க நியமத்து. இதன் மூலமாக சக்தி பெற்றது எது? தண்ணி குடிச்சதுனால உடல் சக்தி பெற்றது. ஜூஸ் குடிச்சோம், உடல் சக்தி பெற்றது. சாயா குடிச்சோம், உடலுக்கு நிம்மதி. இது ஸாஹிரி நிம்மதி. இது பாத்திய நிம்மதி என்ன? இப்ப நம்ம கல்புக்கு தீனி வேணும். பாத்தியன் கல்பு. உடலுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு, கல்புக்கு சாப்பாடு என்ன என்றால், இந்த தண்ணியை கொண்டு என் தேவையை அல்லாதான் பூர்த்தி செய்யும் அப்படின்னு தண்ணியில சுகூது செஞ்சோம். யாரெல்லாம் தண்ணி பீனவசி நஃபஅல் எனக்கு செய்யாது. ஒரு அணுவத்தனை தீமையும் செய்யாது, நன்மையும் செய்யாது. நீதான் அல்லா இதுக்கு நன்மையும் தீமையும் செய்ய முடியும் அல்லா என்று நினைத்து குடிச்சான்னு வச்சுங்க, இது கல்பு வலுப்பெறும். எப்படி நீங்க கொஞ்சம் ஒரு பிடி உணவு சாப்பிட்டாலும் உடல் வலுப்பெறுமா இல்லையா? ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் குடிச்சா உடல் வலுப்பெறுமா இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி வலுப்பெறுங்கன்னு. என்னங்க, 1 லிட்டர் ஹார்லிக்ஸ் ஒருத்தன் குடிச்சான், உடல் வலுப்பெறுன்னு சொன்னீங்க. முதல்ல எடை போட்டாலும் 80 கிலோ தான் இருந்தேன், இப்போ 80 கிலோ தான் இருக்கிறேன், ஒன்றும் பெருசா வலுப்பெறல அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? வலுப்பெறவே இல்லையா? உடம்பு வலுப்பெற்றுச்சே இல்லையம்மா? வித்தியாசம் தெரியல. என்ன பாருங்க, முதல் இருந்த மாதம் இப்போ ஹார்லிக்ஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ பின்னாடி அப்படிதான் இருக்கு. அப்படின்னா ஓப்பா, எத்தனையோ விட்டமின் சேர்த்துருக்கும். அதுக்குன்னு குடிச்சோன்னு புஃப்னு வீங்கிறதுக்கு இது என்ன பலூனா? அது முதல்ல வலு பெற்றிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பெற்றிருக்கா இல்லையா? அது மாதிரி ஒரு லாஹ வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொன்னோம்னா கல்பு பெருசா வலு பெற்ற மாதிரி தெரியலைங்க. உடல் லூசு, வலு பெற்றுச்சு. இப்ப தண்ணி அல்லா நீ கொடுத்த நியமத்து அல்லா நான் பார்த்தேன், ஈமான் வலு பெற்றுச்சு. சாதத்தும் ஈமான் கூடிருச்சு. ஒன்னும் பெருசா கூடின மாதிரி தெரியலைங்களே. கூடிருச்சுடா முட்டாள், உனக்கு தெரியல. இது அல்லா நமக்கு பாத்தினியா கொடுக்கிற நியமத்து. பாத்தினியா ஏன் நியமன் சொன்னா, இது பாத்தின் வலுப்பெறுது. எப்படி அந்த சாப்பாட்டை கொண்டு லாஹிர் வலுப்பெறுகிறதோ, இந்த இது ஷுஹூதை கொண்டு பாத்தின் வலுப்பெறுகிறது. உன்னுடைய கல்வில ஈமான் வலுப்பெற்று விட்டது, உன் உள்ளம் வலுப்பெற்று விட்டது, உள்ளத்துக்கு தைரியம் வந்து விட்டது, உள்ளம் உஷாராயிருச்சு. இது வைட்டமின் ஏபிசிடி, அது வைட்டமின் ஏபிசிடி, கல்புக்கு வைட்டமின் ஏ. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஷுஹூத், முராகபா, முஷாஹதா, கல்புக்கு கொடுக்கக்கூடிய நியமத். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்ம முஸ்லிம்களுக்கு செய்த பேருபகாரம், வெளிரங்க உணவையும் கொடுத்தான், அந்தரங்க உணவையும் கொடுத்தான். காஃபிர் இருக்கிறாரு, அவருக்கு அல்லாஹ் தஆலா வெளிரங்க நியமத்துகளை கொடுக்குறான். உணவு அருந்துகிறார், தண்ணீர் குடிக்கிறார், பழங்கள் சாப்பிடுகிறார், ஹார்லிக்ஸ் குடிக்கிறார், பால் குடிக்கிறார், சாயா குடிக்கிறார். ஜி
ஆடை அணிந்து கொள்கிறார், செருப்பு அணிந்து கொள்கிறார், வாகனங்கள் ஏறி செல்கிறார், வீடுகளை அனுபவிக்கிறார், கல்யாணம் முடிக்கிறார், பிள்ளைகளை வைத்திருக்கிறார், ஜி செருப்பு மாட்டிக்கொள்கிறார், தலையில தொப்பி போட்டுக் கொள்கிறார், எல்லாம் இருக்கு. இது எல்லாமே வெளிரங்கம். ஸஹரத்துல் ஹயாத்தி துன்யா. இது அல்லாஹ்ட்ட பெருசு கிடையாது. ஏன்னா இது உடலை அலங்காரம் செய்யக்கூடிய ஜீனத். எப்ப இந்த உடம்பே போயிட்டா ஜீனத்துக்கு இந்த உடலே அலங்காரம். இந்த வீடு வாசல் மாடி மனைவி மக்கள் எல்லாமே உடலுக்கு அலங்காரம். அறிஞ்சுங்களா? உடலுக்கு அலங்காரம். இது எல்லாம் இந்த உடலே எப்ப போயிருச்சோ எந்த பிரயோஜனமும் இல்லாம. ஒரு பெண்ணுக்கு நகைய ஒரு மணப்பெண்ணுக்கு அலங்கரிப்பதற்காக வேண்டி லட்சக்கணக்கில் செலவு செய்து அலங்கார பொருட்கள் நகை வாங்கி வச்சு அந்த பொண்ணே போயிட்டா என்ன செய்ய முடியும்? போடுற யாருக்கு போய் அடிப்பார்? வாங்கி வச்சு போடுற என்ன செய்வார்? வாங்கி வச்ச மை என்ன செய்வார்? அது மாதிரி ஸஹரத்துல் ஹயாத்தி துன்யா இந்த உடலுக்கு. இந்த உடல் போயிடுச்சுன்னா அதுவும் புரிஞ்சுங்களா? ஆனால் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த நேமத்து, விசேஷமான நேமத்து என்ன? உனக்கு அல்லாஹ் சாப்பாடையும் கொடுத்தான். இந்த சாப்பாடு கொடுத்தவன் அல்லாஹ்ங்கிற அந்த ஈமானை அல்லாஹ் கொடுத்தான். ஸாஹிரத்தன் வ பாத்தினத்தன். உனக்கு அல்லாஹ் தண்ணியும் கொடுத்தான். தண்ணி கொடுத்தது அல்லாஹ் தானே கொடுத்தான் எனக்குங்கிற அந்த ஈமானை அல்லாஹ் கொடுத்தான். அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எல்லாருக்கும் இருக்கிற நேமத்து அல்ல. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யும்போது சொல்லுவாங்க, சாப்பிட்டு என்ன துஆ? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா, எனக்கு உணவு கொடுத்தானே, அத்அமனா வ ஸகானா, தண்ணீர் கொடுத்தானே, வஜஅலனா மினல் முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா வ ஸகானா வஜஅலனா முஸ்லிமீன். சொல்லுமா, துஆ சொல்லுமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா. இந்த மினல் முஸ்லிமீன் ரிவாயத்தை நான் பார்க்கல. நீ பார்த்தீங்களா? நான் பார்த்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா முஸ்லிமீன். ஹதீஸ் கிதாப் எல்லாத்துலேயும் நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான். இது பார்த்தீங்களா? மினல் முஸ்லிமீன்னு நம்ம சேர்த்து சொல்றாங்க. சொல்றதுனா அர்த்தம் ஒன்றும் மாறாது, ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். வஜஅலனா மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் ஒருவராக என்னை ஆக்கினான். வஜஅலனா முஸ்லிமின், முஸ்லிம்களில் என்னை ஆக்கினான். அதுக்கு அர்த்தம் ஒன்று தான் பை. மிகுதமான நம்பருக்கு வஜஅலனா மினல் முஸ்லிமீன் மினல் முஸ்லிமின் சொல்றாங்க. அதுக்கு ரிவாயாத்துக்களை அஹாதீஸுகளை எடுத்து பாருங்க, நீங்க எடுத்து பாருங்க. இந்த துஆ கிதாபில் பார்த்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா வ ஸகானா வஜஅலனா முஸ்லிமீன். அப்படிதான் நான் பார்த்தேன். நான் கிதாப் பாடத்துக்கு தர்சில் பாடம் மிஷ்காத் ஹதீஸ் கிதாப் எல்லாம். ஆனால் மக்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாரும் சத்தம் சொல்கிறீங்கல்ல, அதை மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே. வஜஅலனா மினல் முஸ்லிமீன் மினல் முஸ்லிமீன். ஏதாவது ரிவாயத்தில் அப்படி வருமானு தெரியல. அந்தத்துக்கு கூட பார்த்து சொல்லுவாங்க. என்ன மாதிரி வருது? அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹி அத்அமனா வ ஸகானா வஜஅலனா முஸ்லிமீன். ஜி எல்லாத்துக்கும் அஹ்ரஜஹு திருமதி அபூ தாவூத் இப்னு மாஜா எல்லாத்துக்கும் அபூ ஸஈத் குத்ரி ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரக மின் தஆமிஹி قال அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வஜஅலனா முஸ்லிமீன். என்னமா அப்படிதான் வருது. நீடி பத்த ஆனால் நம்ம உஸ்தாத் மாதிரி எல்லாம் சின்ன குழந்தைங்க மனப்பாடம் பண்ணி கொடுக்குறது வந்து இல்லை, சின்ன பிள்ளைங்க நீண்ட மனப்பாடம் தெரியுங்க. வஜஅலனா முஸ்லிமீன் கிதாப் போடுறாங்க சார். கிதாப் வஜஅலனா மினல் முஸ்லிமீன். தப்பு ஒன்றும் இல்லை, அர்த்தம் ஒன்று தான். ரெண்டுக்கும் மீனிங் ஒன்று தாங்க. சொல்றது பெரும் பிழை இல்லை, ரெண்டுக்கும் மீனிங் ஒன்று தான். ஆனால் ரிவாயத்தில் மிஸ்கின் கண்ணில் இறை பேச்சை சொல்லிக்கிட்டேன். மிஸ்கின் கண்ணில் வஜஅலனா முஸ்லிமீன் தான் பட்டுச்சு. ஆனால் நானும் மனப்பாடம் பண்ணி வச்சது வஜஅலனா மினல் முஸ்லிமீன் தான் ஓதுறாங்க. நம்ம குட்டி பிள்ளைங்க அப்படி தான் ஓதுறாங்க. அது தப்புலாம் ஒன்று இல்லை. ஆனால் மாற்றிக்கிற ஹதீஸை வர மாதிரி சொன்னால் நல்லது தானே இல்லை? அல்ஹம்துலில்லாஹி அத்அமனா வ ஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன் சொல்லக்கூடாது. வஜஅலனா சொல்லக்கூடாதுன்னா தப்பு ஒன்றும் இல்லை. வஜஅலனா முஸ்லிமீன் அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அலஞ்சைங்களா? அர்த்தம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லதி இப்படிப்பட்டவன் என்றால் அத்அமனா எங்களுக்கு உணவு கொடுத்தான், வ ஸகானா தண்ணீர் குடிப்பாட்டினான், வஜஅலனா முஸ்லிமீன் இன்னை முஸ்லிம்களாக ஆக்கினான்.
அப்படின்னா அதாமனா வசகான எதுல சேருங்க? லாஹிரி நேமத். மினல் முஸ்லிம் எதுல சேருங்க? பாத்தினி நேமத். லாஹிரி நேமத் போயிடும், துனியாவோட போயிடும். பாத்தினி நேமத் இருக்கு, அது பாத்தின்லயும் வரும், கபர்ல வரும், ஹஷர்ல வரும், சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும். லாஹிரி நேமத் இருக்கே ஒரு உடலை வளர்த்து மண்ணு கொண்டு போய் சேர்க்கும். இந்த பாத்தினி நேமத் இருக்கே ஒரு கல்வை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் உடல் வளரும், கபருக்கு போயிடும், மண்ணு சாப்பிடும், மண்ணுக்குள் போய்விடும். ஆனால் பாத்தினி நேமத் இருக்கு பாத்தீங்களா, அது ஈமானை வளர்க்கும், இஸ்லாத்தை வளர்க்கும், கல்பை வளர்க்கும், ரூஹை வளர்க்கும், கபரு கொண்டு போய் சேர்க்கும், சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா. உங்களுடைய வெளிரங்கத்தையும் அல்லாஹ் தஆலா அலங்காரம் செய்தான், உங்களுடைய அந்தரங்கத்துக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்கள் மீது அருள் கொடைகளை பொழிந்தான். இது அல்லாஹ் நமக்கு செஞ்ச விசேஷமான நியமத். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த விசேஷமான நியமத். இப்ப நாம் என்ன செய்யணும்? எல்லாத்திலையும் வெளிரங்கத்தை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நமக்கும் வெளிரங்கத்தோட முடிஞ்சு போய் அந்தரங்க நியமத்தை உணவு சாப்பிடாம போயிடும். இப்ப தண்ணி குடிச்சோம், நாமும் தண்ணி குடிக்கிறோம், நான் முஸ்லிம் தண்ணி குடிக்கிறாங்க, காஃபிரும் குடிக்கிறாங்க, மிருகங்களும் குடிக்குது. குடிக்கா இல்லை? மிருகங்களும் தண்ணி குடிக்குது. நாமளும் சாப்பிடுகிறோம், முஸ்லிம் அல்லாதவர்களும் சாப்பிடுகிறார்கள், மிருகங்களும் சாப்பிடுகின்றன, பறவைகளும் சாப்பிடுகின்றன, அவைகளும் தண்ணீர் குடிக்கின்றன, செடி கொடிகளும் தண்ணீர் குடிக்கின்றன. எவை அவங்க இங்கே செடி கொடிகளும் தண்ணி குடிக்கிறது. என்ன வித்தியாசம்? அப்ப தண்ணி குடிக்குதல் என்ற நியமத்துல மனிதர்களும் முஸ்லிம்களும் காபிர்களும் மிருகங்களும் செடி கொடிகளும் எல்லாரும் சமம். இந்த நியமத்தை அல்லாஹ் தஆலா ஆமாக்கிட்டான், எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஆமாக்கிட்டான். இப்ப நாம முஸ்லிம் ஆகணும், முஸ்லிம் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கணும், காஃபிர் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கக்கூடாது, மிருகங்கள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது, மனிதர்கள் சாப்பிட்ற மாதிரி மூமின் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். அப்படி மூமின் சாப்பிட்றா எப்படி? இது கவனிங்க. தண்ணி எடுத்த உடனே ரப்பே இந்த தண்ணி எடுக்கிற குவத்து ஒண்ணு, இது மூமின் சாப்பிடுறது. தண்ணியை பார்த்தோம் கப 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 ஊத்துறது, இது கால்நடைகள் சாப்பிடுறது. பிஸ்மில்லா சொல்லணும், மூமின் சாப்பிடுறது. ரப்பே என் தண்ணி எனக்கு நன்மை தரக்கூடிய ஆக்கிவை, என்னுடைய தீமையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அது தண்ணியில தீமை இருக்கும், ஏன் இருக்கு? அது புற ஏறி போத்தா போயிட்டோம்னா தண்ணி குடிச்சு பஞ்சகாமம் வந்துட்டான் நிறைய பேர். ஏன்னா தண்ணியில வந்து ஏதோ கார்பரேஷன் தண்ணிங்க, அது என்னமோ கார்பரேஷன்லாம் உள்ள கலந்துருச்சு, அதில் வந்து மிஸ்டேக் ஆகி மஞ்சக்காமலாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தண்ணீர் மூலம் 1000 வியாதிகள் பரவுது, மலேரியா டெங்கு என்னமோ பரவுதுங்கிறான். அப்போ தண்ணீர் எனக்கு நன்மையாக்கி வையலாம். மாத்திரை போட்டேன், நாஷ சாப்பிட்டு அல்லா اللهم اجعل هذا الطعام جي اللهم اجعل هذا سببا للشفاء والعافيه ولا تجعله سببا للامراض والاسقام. யா அல்லாஹ் அது ஷிஃபாவுக்கும் ஆஃபியத்துக்கும் காரணமாக்கிது, இதை எனக்கு வியாதிக்கும் எனக்கு நோய் நொடி வர்றதுக்கும் காரணமாக ஆக்கி விடாதேன்னு சொல்லிட்டு மாத்திரை போடணும். சாப்பிட்டாலும் அப்படி சொல்லிட்டு சாப்பிடணும். நம்ம மனசா சாப்பிட்டா போட்டாச்சு, எல்லாரும் உட்காந்து சாப்பிட எல்லாம் உட்காந்துருவாங்க, மாணவர்கள் எல்லாம் 50 பேரும் உட்கார்ந்த பின்னாடி எல்லாரும் ஃபாத்தியான்னு ஓதி அல்லாஹும்ம ஜஅல் ஹாதா தஆம சபபன் லிஷ்ஷிஃபாஇ வல் ஆஃபியா வலா தஜஅல்ஹு சபபன் லில் அம்ராதி வல் அஸ்காம். இந்த உணவை எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கும் நலனுக்கும் காரணமாக்கி வை. எங்களுடைய இந்த உணவை எங்கள் வியாதிக்கு எங்கள் நோய் நொடிக்கு காரணமாக நீ ஆக்கி விடாதே. அல்லாஹும்ம ஜஅல் ஹாதா தஆம அவுனன் லிذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத். இந்த உணவை உன்னை ஞாபகம் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நல் அமல்கள் செய்வதற்கும் காரணமாக ஆக்கிவிட்டார். வலா தஜஅல்ஹு அவுனன் லிமஅசியதிக, உனக்கு மாறு செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வதாக இந்த உணவை ஆக்கிவிடாது. கவனிங்க பை, நீ தமிழ்ல ஓதுங்க போய், அரபி தெரியலனா என்ன ஓதணும்? யா அல்லாஹ் இந்த உணவை உனக்கு நற்காரியம் செய்வதற்கும் திக்ர் செய்வதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் காரணமாக ஆக்கிவிடு. இந்த உணவை
உனக்கு மாறு செய்வதற்கு காரணமாக எங்களுக்கு நீ ஆக்கிவிடாது என்று கேட்க வேண்டும். கேட்டுதான் எங்க மனசுல சாப்பிட ஆரம்பிக்கிறது எல்லாரும், எல்லா மனவர்களும். இப்படி கொஞ்சம் அல்லாஹ்வோட ருஜு ஆயிட்டு அந்த உணவுல அல்லாஹ் யா அல்லாஹ், இது நன்மை செய்யாது தீமையை செய்யாது, இதன் மூலம் ஒரு நன்மை விளைந்தாலும் நீதான் கொடுப்பாய், இதன் மூலம் தீமையை உண்டாக்கினாலும் நீதான் கொடுப்பாய், இது உணவு நாஃபியும் இல்லை லாரும் இல்லை. எத்தனையோ பேர் உடல் உணவு அருந்தி அந்த உணவு போய் அவங்க அலர்ஜி ஆயிருக்கு, மிஸ்டேக் ஆயிருது அவங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா உடல்ல என்ன வியாதிலாம் வர்றதோ நீ சாப்பிட்ற சாப்பாடை வச்சுதான். ஆறுன், அது இமாம் ஷாஃபியும், ஆறுன் சும்மா ஆறுன் சும்மா ஆறுன், கேவலம் கேவலத்திலும் கேவலம் மகா கேவலம். ஆறுன் சும்மா ஆறுன் சும்மா ஆறுன் சிகாமுல் மர்இ மின் அஜ்லி தஆமி, மனுஷனுக்கு வரக்கூடிய எல்லா வியாதியும் அவன் சாப்பிட்ற சாப்பாடை வச்சுதான். என்ன பை? ஆறுன் சும்மா ஆறுன் சும்மா ஆறுன், கேவலம் மகா கேவலம், கேவலத்திலும் கேவலம். என்னது? ஏன்டா நீயே காசு கொடுத்து வியாதி வாங்கிக்கிற, சொந்த காசுல நீ சூனி வச்ச மாதிரி என்று எப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க. 1200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இவனுங்கெல்லாம் சேர்ந்து உட்காந்து கத்துறானோ, நீ சாப்பிட்ற சாப்பாடு தான் உனக்கு கெடுதியா போகுது, கேன்சர் வர்றது காரணம் சாப்பாடு, தீட்டப்பட்ட அரிசி, சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, அப்படியா இப்படியா, நீ சாப்பாடு தான் உனக்கு, நீ குடிக்கிற பால், நீ குடிக்கிற டீ, நீ குடிக்கிற மாம்பழம், அதில் போட்டிருக்க கெமிக்கல், இதுதான் உன்னோட கெடுதி. அதெல்லாம் விடாமல் இயற்கை வாங்க, அந்த காலத்து மாதிரி சட்டிக்கு வாங்க, அந்த காலத்து மாதிரி கேஸ் இல்லாமல் எல்லாம் பேக்கில் போகிறான் பாருங்க, எல்லாம் பேக்கில் போகிறான். எல்லாம் அட்வான்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜி, 2வது ஜி, இது 3வது ஜி, 4வது ஜி, ஜெனரேஷன் மாறுது. அட்வான்ஸ், இது அளவு அட்வான்ஸ், அளவு அட்வான்ஸ் மேலே பண்ணணும். இப்போ பழைய மாதிரி மாறி கேஸில் ஆக்காத அடுப்பு வச்சு ஆக்கு, குக்கரில் ஆக்காத சட்டி வச்சு ஆக்கு, எல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி காட்டன் சட்டை போட்டு, காட்டன் சட்டை போட்டு இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் சாக்கு கட்டிக்க, இன்னும் கொஞ்சம் வாழை இலை கட்டிக்க. அதெல்லாம் முன்னோர்கள்லாம் அப்படிதான் ஃபர்ஸ்ட் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அப்படி பேக்ல போயிட்டு இருக்கான், அப்படி பேக்ல வாழையில கட்டிக்க. இன்னும் கொஞ்சம் போய் சட்டி தான் இருக்கு, அப்படியே ஆட்டை பிடிச்சி தொங்க விடு, ஒரு குச்சிக்கு தொங்க விட்டு கீழே நெருப்பு போட்டு அப்படியே சின்ன அப்படி வந்துருச்சு. இல்லை கிரில் சிக்கன் அப்படி இருந்துச்சு, அது மாதிரி சாப்பிட்டுக்கோ. சட்டிலாம் ஆகாது, வேகவே வைக்காத, எண்ணெயெல்லாம் ஊற்றாத, மசாலா தலவாத, அப்படியே சுட்டு அப்படியே அங்கே சுற்றி உட்காந்து பிச்சு பிச்சு தின்னு. அதில் எந்த வியாதியும் கிடையாது. இந்த ஆக்கிலாம் சாப்பிடாது, எல்லாம் பின்னாடி போயிட்டு, சர்க்கரைலாம் வேணாம், எல்லாம் பேக்லேயே போகிறாங்க இப்போ அப்படியே. அது நவீனமாக போயிடுச்சு. அடுப்பு இவன் சொன்னாலும் பேச கேட்டு சட்டி இருவானெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, எல்லா பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு கேஸ் சிலிண்டரும் இதுவும் என்னது குக்கரு இதெல்லாம் வாங்கணும். குக்கர் வச்சு சட்டி வாங்கணும். சட்டி போய் இப்போ வந்து மாலில் விற்கிறான். அப்படி சட்டி 200 சொல்கிறான், பானை சட்டி வச்சு அதுக்கு பேக் பண்ணி கொடுக்குறான், அட்டகாசமான பேக். எல்லாம் பேக்கில் போடுறான். எல்லா வியாதிக்கும் காரணம் நீ சாப்பிட்ற சாப்பாடுன்னு சொல்றானா இல்லையா? அப்ப எதை இவன் நல்லதுன்னு நினைச்சானோ அதையே தீமைங்கிறான். அந்த காலத்துல கறியை தொட்டு பல்லு, உப்பு தொட்டு பல்ல கிட்டினான், பேஸ்ட் பிரஷ். இப்ப மறுபடியும் இந்த பழைய கறியே வச்சு வளர்க்கு, உப்பு போட்டு வளர்க்கு, பழைய மாதிரியே போ, அந்த மாதிரியே இப்போ செய், எல்லாம் பேக். இது கெடுதிங்கிறான். எதை இதுவரைக்கும் நன்மை இதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னானோ இன்னைக்கு அது கெடுதி, அது வீணா பண்ணுது, அது வேணாம், தவறு, வேணாங்கிற நம்பர். அப்ப நன்மை தீமை வஸ்துல இல்லைன்னு தெரியுது. இன்றைக்கு எதை நன்மை என்று நீ கருதுகிறாயோ நாளைக்கு அதே தீமை என்று அறியப்படும். ஃபில்டர் வாட்டர்ன்றாங்க. இப்ப ஃபில்டர் வாட்டரே குடிக்காத, முட்டுக்கால் வலி வருதுங்கிறான். இங்க பார்த்தாலும் விளம்பரம் கொடுத்து ஃபில்டர் வாட்டர். நீங்க என்ன சொல்றாங்க? ஃபில்டர் வாட்டரே குடிக்காத, பூமிக்கு வர தண்ணி குடி, கிணத்து தண்ணி மெட்டி குடி, கசந்தாலும் பரவாயில்ல, ஆத்து தண்ணி குடி, இந்த ஃபில்டரை குடிக்கவே குடிக்காத, அது கெடுதினா. இப்ப நேற்று வரைக்கும் நன்மை செய்யுது என்று எதை நினைத்துக் கொண்டிருந்தாயோ அது இன்னைக்கு உனக்கு தீமை செய்யக்கூடிய எப்படி மாறுச்சு? ஆறுன் சும்மா ஆறுன் சும்மா ஆறுன் சிகாமுல் மர்இ மின் அஜ்லி தஆம். அப்ப நல்லா விளங்குது, இந்த உணவு நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது. அதை ஒரு நிமிஷம் விளங்கி ஷுஹூது செஞ்சு, யா அல்லாஹ் இந்த வஸ்து நன்மையோ தீமையோ செய்யாது, நீதான் நன்மை செய்பவன், நீதான் தீமை செய்பவன் என்பதனால் இந்த உணவை உனக்கு உண்ணுகிறேன் ரப்பே, இது நன்மை தரக்கூடிய நீ ஆக்கின்னு சாப்பிட்டா இது அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினத்தன்,
இந்த உணர்வு இல்லாம சாப்பிட்டா நீ சாப்பிட்டதுக்கும் மிருகம் சாப்பிட்டதுக்கும் வித்தியாசம் இருக்காது. அதுதான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யஅகுலூன கமா தஅகுல் அன்ஆம், மிருகங்கள் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறான் அவன் தான். யஅகுலூன கமா தஅகுலுல், மிருகங்கள் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறான் அவன். பசினா திங்க வேண்டியது, கொஞ்சம் கூட அல்லாஹ்வின் சிந்தனையே இல்லை. கப திங்க வேண்டியது, ஏதோ கதை பேச வேண்டியது, சாயா கல்ல போய் நிற்க வேண்டியது, அரை மணி எதையாவது ஊரை பத்தி பேச வேண்டியது, 2 பேர் சேர்ந்துக்க வேண்டியது. ஒரு நிமிஷம் சாயாவை நன்மை தீமை பத்தி பேசினாயா? அக்க சுகூதி செஞ்சாயா? கிடையவே கிடையாது. இந்த பழக்கமே கிடையாம போயிடுச்சு. 4 ஆலிம் சாமி சேர்ந்துக்கிறாங்க, ஒரு சாயா கல்ல போய் வந்துக்கிறாங்க, சாயா கடைக்காரனை பத்தி அவரை பத்தி இவரை பத்தி ஊருக்காரன் கதையே பேசிட்டு டீயை குடிச்சு வந்துடுறது. அங்க என்னாச்சு இங்க என்னாச்சு, இந்த சாயாவை கொஞ்சம் மாதிரி யோசிச்சாயா? நீ சாயாவை பத்தி யோசிச்சாயா? அதை பத்தி யோசிச்சாயான்னு கேட்குறேன். சாயா குடிச்சா அதை பத்தி யோசிச்சாயா? இல்ல. ரஞ்சபை அல்லாஹ் சொல்றான், ஃபல் யன்துரில் இன்சானு இலா தாமி, நீ ஒன்னும் உணவை சற்று யோசித்து பார். நகரக்கு பாருன்னு அர்த்தம் இல்லைங்க, யோசித்து பார். ஃபல் யன்துரில் இன்சானு இலா தாமி, கொஞ்சம் யோசிச்சு பார். அது எவ்வளவு பேர் கை மாற்றி கொண்டு. அண்ணா சபபு நல்மா, எங்கே மழையை பொழிய வைத்தோம். இன்னைக்கு சென்னையில் மழையை பொழிந்த மழையிலாயா நீ சாயா குடித்தாய்? ஐயோப்பா, என்னைக்கோ எத்தனை நாட்களுக்கு முன்பு, எத்தனை மாதங்களுக்கு முன்போ நீலகிரியிலே ஊட்டியிலே பெய்த மழையிலே விளைந்த டீத்தூள், என்னைக்கோ எத்தனை நாளைக்கு முன்னாடியோ தஞ்சாவூர்ல விளைந்த மண்ணில் விளைந்த சர்க்கரை, கரும்பு, எங்கேயோ விளைந்த, எந்த மாநிலத்திலோ விளைந்த பொருட்களை உண்டு வளர்ந்த மாடு கொடுத்த பால். அண்ணாவுக்கு 2 கைஃப, இன்னொரு அர்த்தம் ஐன. ஐன அண்ணா சபபு நல்மா, எங்கே பொழிய வைத்தோம் மழையை, எப்படி பொழிய வைத்தோம் மழையை. அண்ணா சபபு நல்மா, அறிவே வேலை செய்யாது. மழை எப்படி போகுது? வெயில் கடுமையா ஏறிக்கிட்டே போச்சு. மற்ற வருடங்களை விட இந்த வருஷம் வெயில் ரொம்ப கடுமைன்னு சொன்னான். பயந்துட்டு இருந்தாங்க. அதுல பேப்பர்ல போட்டுருந்தாங்க, இன்னும் 2 நாட்கள், இப்ப இருக்கிற வெயிலே 100க்கு மேல போயிடுச்சு, அடுத்து இன்னும் சில நாட்களிலே அக்னி வெயில் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. வாங்க नारे तकबीर, अल्लाहु अकबर, नारे रिसालत, नारे गौस, गौस या मुहम्मद. இங்க இடம் இருக்கு, புது மேல போங்க. எஜமான் அங்க வாங்க, நீங்க அங்க வாங்க. नारे तकबीर, अल्लाहु अकबर, नारे रिसालत. 100 டிகிரி தாண்டிருச்சு. இனிமேல் பாத்தீங்கன்னா அடுத்து 2 நாள் அக்னி வெயில் ஆரம்பிக்க இருக்கிறது. ஒரு 20 நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியல. ரோடுலாம் உருகிரும். அப்படியே எல்லாம் போட்டாங்க. அல்லாத அதே 2 நாளும் மழை ஆரம்பிச்சா திருப்பூர்ல நைட்டு குளிர் அடிக்குது. போக பத்திட்டு அக்னி வெயில். காலங்கள் என் கையில இருக்கியா? தலைகீழ மாத்துறது என் கையில. அனர்த்தர் காலமே நான் தான். இவன் காலத்தை திட்டுகிறான், காலமாக இருப்பதே நான் தான். கீழே விழுது மேல, மேல விழுது கீழே, என்னால மாற்ற முடியும்? காற்றுகளை மாற்றி மாற்றி கொடுப்பவன் நானு. காற்று என் கண்ட்ரோலுக்கு, என் கண்டிஷன்ல இருக்கு காற்று. ஏர் கண்டிஷனுங்கிற ஏர் கண்டிஷன் பண்றது நான் தான். ஒரு ஏர் கண்டிஷன் பண்ணணும். அல்ல ஊருக்கே ஏர் கண்டிஷன் போட்டான் பாருங்க. மழை பெஞ்சா ஊரே குளிருது, அக்னி வெயில்ல. அப்ப அல்லாஹ் காட்டுறான், விளைஞ்சுங்களா என் கையில இருக்கியா? என்னுடைய கையில இருக்கு. அனுத்தகர், நான் தான் காலமாகவே இருக்கிறேன். நீ எப்படி சம்மந்தப்பட முடியாது? இப்ப என்னிடத்துல கேளு. எதையும் நன்மையாகவும் தீமையாகவும் மாற்றி தருபவன் நான். எதை உனக்கு நன்மை என்று கருதினாயோ அதை உனக்கு தீமையாக்க முடியும்.
எதை உனக்கு தீமை என்று நன்மையாகவும் ஆக்க முடியும்? நமக்கு என்ன தெரியும்? அப்ப நீ அல்லாஹ்ட்ட ருஜுவா, நீ அவன் பக்கமே சதா ருஜுவாயிட்டே. அல்லாஹ் தஆலா அஷாவன் தஆலா அதன் காரணமாக ஒரு மனசுல ஒரு அமைதியை உண்டாக்கி. அறிஞ்சுங்களா? அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா, வெளிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் அல்லாஹ் ஜல்ல தஆலா உனக்கு நியமத்துகளை பொழிவார். ஜி, ஒரு பல்வலி ஏற்பட்டுச்சு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி. பல்வலினா தொடர்ந்து சிந்தனை அதன் பக்கமே தான் இருக்கு, வலிச்சுக்கிட்டே இருக்கா, ஒரு மாதிரி அனீசியா இருக்குல்ல, பேசிட்டு இருக்கும்போது சிந்தனை அதன் பக்கமே இருக்கு. அப்ப மிஸ்கின் உறுதி எடுத்துக்கிட்டேன், இன்ஷா அல்லாஹ் தஆலா எப்பெல்லாம் நம்ம சிந்தனை பல் வலிக்கிட்டேன்னு சிந்தனை போறதோ உடனே அல்லாஹும்ம நஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா வல் முஆஃபாத் தாயிமா ஃபித்தீனி வத்துன்யா வல் ஆஹிரா. யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு. ஜி, சிந்தனை போன ஒரு ருஜுவா வச்சிடறாங்க. போன உடனே அல்லாஹ் ருஜுவா இருக்கு. யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, எனக்கு ஆஃபியத்தை கொடு, இவ்வுலகிலும் என் தீனிலும் என் மறுமையிலும் எனக்கு ஆஃபியத்தை கொடு. ஒரு தடவை இப்படி துவா செஞ்சேன். இன்னொரு டக்குன்னு ஆண் வலிக்கு வலி வந்து ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா, நான் செய்த குற்றங்களுக்காக உன்னை மறந்து சில நேரம் கலைந்ததற்காக வேண்டி ரப்பே என்னை நீ பிடித்து விடாது. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, எனக்கு முன் உண்டானவர்களுக்கு எப்படியெல்லாம் சிரமங்கள் கொடுத்து சோதித்தாயோ அப்படி சோதித்து விடாது. வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி, எதை தாங்கும் சக்தி எனக்கு இல்லையோ அப்படிப்பட்ட கடும் சோதனைகளை எனக்கு கொடுத்து விடாது. வஅஃபு அன்னா, என்னை மன்னிச்சிடு. வக்ஃபிர் லனா, என் பாவங்களை பொறுத்துக்கோ. வரஹம்னா, கருணை காட்டிய மேல. அந்த மௌலானா, நீதான் என் எஜமானா இருக்கிறா. அன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், எனக்கு உதவி செய்யறது காஃபிர்களுக்கு எதிராக. துஆ செய்து ஒரு முறை ஆண் வலிச்சது. உடனே ரப்பனா லா தக்துல்னா பி கல்லபி, உன் கோபத்தை கொண்டு என்னை கொன்று விடாதே. வலா துஹ்லிக்னா பி அஸாபி, உன் தண்டனையை கொண்டு என்னை நீ பிடித்து விடாது, அழித்து விடாது. ஆஃபினா கப்ல தாலி, அதற்கு என்னை மன்னித்து விடு அப்படின்னு துவா செஞ்சு. இப்படி வலிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு துவா கேட்டே உட்காந்து. இப்போ யோசனை வந்துச்சு, அல்லா சில நாட்கள் எல்லாத்தையும் டாக்டர் போவோம், நல்லா வலியை போக்கிடுவோம். துவா உட்காந்துச்சு பாரு. தெரிஞ்சுங்களா? உங்களுக்கு சின்ன முசீபத்து வந்துச்சுன்னா அந்த முசீபத் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சின்ன சிரமங்கள், ஏதோ ஒரு சோதனைகள் வரும். அது நினைப்பு வரும்போதெல்லாம் அல்லாட்ட கெஞ்சிக்கிட்டே ருஜுவாயிட்டே இருக்கு. இப்ப நீ ஒவ்வொரு ஸ்டெப்பா அல்லாஹ் பக்கம் முன்னேறீங்க. செஞ்சவை இப்ப இந்த விளைஞ்சுங்களா? ஒரு பல்வலி வந்துச்சு, அந்த பல்வலி தீர்ற வரைக்கும் அல்லாட்ட ருஜுவாயிட்டே இருந்தோம், அல்லாஹ் பக்கம் முன்னேறிட்டே இருந்தோம் வச்சுக்கலாம். நீ ஒரு துவா ஓதும் போது உன் கல்பு பாத்தின் அல்லாஹ் பக்கம் போயிட்டே இருக்கு. பல்வலி வந்தது எங்க வந்துச்சு பை? லாஹிர்ல. எங்க வந்துச்சு பை? லாஹிர்ல. இப்ப நீங்க ருஜுவான கல்பு எங்க போகுது? அல்லாஹ் பக்கம் போகுது. இந்த பல்வலி உன்னை அல்லாஹ் பக்கம் தள்ளுது. கடைசியில பல்வலி போயிடும், நீ தள்ளுன்னு அங்கதான் இருப்ப, பொறுப்பு அங்கதான். சரி, திரும்ப பேக்ல வர மாட்டேன், பல்வலி போயிடும். இங்க இருந்து காருக்கு பெட்ரோல் ஊத்துறோம். ஒரு லிட்டர் பெட்ரோல் ஊத்துனா இப்படி ஒரு 15 கிலோமீட்டர் போகலாம், ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் போனா 150 கிலோமீட்டர் போகலாம். மெட்ராஸ்ல இருந்து 10 லிட்டர் பெட்ரோலை போட்டுக்கொண்டு 180 கிலோமீட்டர் போயிட்டீங்க, பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. ஆனா 180 கிலோமீட்டர் உங்க ஊருக்கு நெருங்கிட்டீங்களா இல்லையா? அது மாதிரி பல்வலி காணா போயிடும். நெருங்கினதுதான், அது வாபஸ் கிடையாது. பல்வலி சரியா போச்சு வாபஸா? இல்லவே இல்லை. உன்னை எல்லாம் ருஜுவா வைக்கிற பாருங்க. எனவே அப்ப ஒரு சோதனை வர்றது அல்லாஹ், அதுவும் முஃமின்ல ஹைர் அல்ல. ஏன் சொல்ல தெரியுமா? நீ அதை பத்தி இத்தனை வாட்டி ருஜுவார் அல்லாஹ். ஒரு சோதனை இத்தனை வாட்டி ருஜுவாரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ். சில பேருக்கு சில நாட்களில் தீரக்கூடிய சோதனைகள், சில பேருக்கு பார்த்தா பல மாதங்களுக்கு நீடிக்கூடிய சோதனைகள், சில பேருக்கு பல வருடங்கள் நீடிக்கூடிய சோதனைகள். ஒரு பிள்ளை இல்லை, அது ஒரு அல்லா பிள்ளை கூட அல்ல. நினைப்பொரும் முதல்லாம் காலையிலும் சாயந்தரம் நினைப்பொருமே, அல்ல எனக்கு ஒரு பிள்ளை கூட எனக்கு ஒரு பிள்ளை கூட அல்ல. ருஜுவாத 5 வருஷமோ 6 வருஷமோ கொஞ்சம் புள்ள கிடைச்சிச்சு எல்லாரும் மாதிரி உனக்கும். அந்த 5 வருஷம் ருஜுவாய் அல்லாஹ் கிட்டே போயிட்டா பாருங்க. அப்ப அல்லாஹ் கடைசியா புள்ளையும் கொடுத்தான், ஜாஹிர் நேமத்தையும் கொடுத்துட்டான். இவன் தான் லேட் ஆக்கி பாத்தின் நேமத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். நான் கார்ல வரும்போது பேசிட்டு இன்னைக்கு காலங்காத்தால பிந்திச்சு பேப்பரை பார்த்தோம் பாரு, நியூஸ் பேப்பர் ஆன்லைன்ல அது போட்டிருக்க அதிசயமான செய்தி போட்டிருக்க. நீங்க பாத்தீங்கன்னா 70 வயதில் குழந்தை பெற்ற பாட்டி இந்தியாவில் திருமணமாயி 45 வருடங்கள் கழித்து
பாட்டிக்கு 70 வயசு, பாட்டனுக்கு 60 வயசு, 2 வயசு கூட. 2 பேரும் பிள்ளை பெற்று 2 பேருடைய போட்டோ போட்டு கையில குழந்தை வச்சு இந்த போட்டோ போட்டிருந்தான். எந்த பேப்பரையும் தெரியல. தந்தியிலையா நீங்க நியூஸ் எடுத்து பார்த்து தெரியும். அது ஆன்லைன்ல பார்த்தேன். தந்தியா, தினமலரா, தினமணியா தெரியல, பேப்பர் ஆன்லைன்ல வருது இல்ல, அதை பார்த்துட்டே வரும்போது போட்டோ போட்டு போட்டிருந்தான். இன்னைக்கு காலையில யாரா பாத்தீங்களா? 70 இயர்ஸ்மா கிளவி, பல்லே இல்லை, குழந்தைக்கு தான் பல்லு, பாட்டிக்கும் பல்லு இல்லை, 7 வயசு பல்லு, அந்த பிள்ளைக்கு வந்து பல், அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்கு போல. ஆமா அப்ப நான் வரும்போது எஜமான் சொல்லி காமிச்சேன், சர்க்கார் எஜமான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் அய்யூப், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட வயசுல புள்ள கொடுத்தான். அதை நிரூபிச்சு காட்டுறாங்க. 70 வயசுல புள்ள கொடுத்தாங்க. புரிஞ்சுங்களா? பயாலஜிக்கலா சொல்ல போனா 55 வயசுல மெனோபாஸ் முடிஞ்சிடும். எது மாதவிடாய் முடிஞ்சிடும். அது புள்ள பெக்க முடியாது. புரிஞ்சுங்களா? இது வந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பிறந்தது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து 70 வயசுக்குள்ள படிச்சோன்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் என்ன தேதி எனக்கு என்ன 5ஆம் தேதி 6/5/2024 எடுத்து பாருங்க. எந்த பேப்பர்னு தெரியாத பேனல் ஆன்லைன்ல பாருங்க. ஜி அப்ப இது வந்து ரெகுலர் புள்ள இல்ல, இர்ரெகுலர் இது, அன்பயாலஜிக்கல், இதுதான் சொல்லலாம். அதை போய் சொல்றான், கண்டவங்க சொல்றான். பயாலஜிக்கலா பிறக்கல நீ இந்த புள்ள வேணும் சொல்லலாம். இந்த மாதிரி என்னமா யார் சொல்றாங்க? இந்த புள்ள என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? நான் பயாலஜிக்கலா பிறக்கல, வேற யாரும் சொல்ல முடியாது. மற்றவங்களாம் சொல்லிட்டு தெரியுறாங்க நிறைய பேர். இந்த புள்ள வேணா சொல்லலாம். என்ன சொல்லலாம்? 70 வயசுல நான் அல்லாவுடைய அற்புதமா பிறந்தேன் சொல்லலாம். உண்மை வாஸ்தவம் தான் ஜி. அப்ப இறைவனால முடியும் காட்டுறேன் பாருங்க. சரிம்மா, அப்ப இத்தனை வருடங்கள் தாமதமாக அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுத்துட்டான், லாஹிரி நேமத்தையும் கொடுத்துட்டான். ஆனா 5 வருஷமா சும்மா வந்திருப்ப இல்லாட்டி எத்தனை வாட்டி ருஜுவாயிருப்ப, எத்தனை வாட்டி அல்லாஹ் எடுத்த கிஞ்சி இருப்ப, எத்தனை வாட்டி அல்லாஹ் ருஜுவை கலந்து இருப்ப. அப்ப இந்த ருஜுவானது உன்னை அல்லாஹ் பக்கம் தள்ளுது. கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு கொண்டு போயிருது. குழந்தை பெண் அல்லாஹ் அத்தனை வாபஸ் திரும்ப பழைய வீட்டுக்கு போட மாட்டான். அத்தனை ருஜுவானது ஆனதுதான், ருஜுவானது ஆனதுதான் பை. 5 வருஷமா நீ அல்லாஹ் கிட்ட எவ்வளவு குரூப்ல போயிருப்ப, எத்தனை கிலோமீட்டருக்குள்ள போயிருப்ப. அவங்க கிட்ட போயிட்டே தான் இருக்கலாம். அதாவது நான் ஸ்டாப். அது முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரொம்ப கரீபானவங்க, ஆனா இன்னும் குரூப்ல போயிட்டு தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய குரூப்ல போயிட்டாங்க. முடிஞ்சா அது சயர் இதெல்லாம் முடியவே முடியாது பை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, நேற்றைய பொழுதை விட இன்றைய பொழுது உங்களுக்கு இன்னும் மிக மேலானது. யாரப்ப சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இன்னும் என் குரூப்ல வந்துட்டீங்க? ஏன் நேற்றை விட இன்று என்னுடைய முராகபாவும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் கூட சொன்னீங்கல்ல, இன்னும் கரீப்ல வந்துட்டீங்க. இன்னும் சொல்ல குரூப்ல வந்துகிட்டே தான் இருப்போம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய குரூப்ல போயிட்டே தான். அது இன்ஃபினிட்டி, முடிவே இல்லாத பாதை. போயிட்டே தான் இருக்கும், நான் ஸ்டாப். அப்ப 5 வருஷமா உனக்கு ஒரு கஷ்டமோ, உன் மனைவி மக்களுக்கு ஒரு கஷ்டமோ, அதன் காரணமாக அல்லாஹ்ட்ட எவ்வளவு தூரம் அழுது இருப்ப, எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்ப, எவ்வளவு நோன்பு நோட்டு இருப்பாய், எவ்வளவு தொழுது இருப்பாய், எவ்வளவு அழுது இருப்பாய். இதெல்லாம் உன்னை அல்லாஹ் பக்கம் நெருக்கிக்கிட்டே போய் கடைசியில அல்லாஹ் உன் கோரிக்கை நிறைவேற்றுவான். லாஹிரி நேமத்து, அதுக்கு முன்னாடி ஒரு பாத்தினி நேமத்து கொடுத்தான் பாருங்க, அளவே இல்லாதது. அவ்வளவு பெரிய நேமத்து அல்லாஹ் கொடுத்தான். அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா. அதுக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 மாசம் நான் ஸ்டாப் நோம்பு. அது ரஜபு, ஷாபான், ரமலான் 90 நாள் நோம்பு வச்சாங்க, விடாம நோம்பு வச்சாங்க பை. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு சிபா கொடுத்துருவான், அந்த பிள்ளை அல்லாஹ் நல்லது ஆக்கிடுவான். ஆனால் இப்ப கிடைச்ச இந்த அருள் இருக்குது, அல்லாஹ் ருஜுவா வச்சான் அல்லாஹ் தஆலா, அது என்றென்றைக்குமே மறக்க முடியாத நியமத். அது திரும்ப வாபஸ் வர முடியாது. சொன்னே மாதிரி பல்வலி 10 நாள் இருந்துச்சு, 1 வாரம் இருந்துச்சு, நல்லா போச்சு. இவ்வளவு காலம் போன திரும்ப வருமா? பேக்ல வருமா?
10 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி இங்கிருந்து கிளம்பியாச்சு, 150 கிலோமீட்டர் போட்டாச்சு, பெட்ரோல் தீன் தான் போயிருமே ஒழிய திரும்ப பேக்ல வண்டி நிக்குமா? அது போனதுதான். அது மாதிரி ருஜு ஆனதுதான். சில நேரங்கள் எல்லாம் இருந்தா ஏதோ ஒரு சிந்தனை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் சில விஷயங்கள் கொடுத்து டென்ஷனை கொடுத்து ஏதோ ஒண்ணு, அவருக்கு குழந்தைனா, இவருக்கு பீவினா, அவருக்கு வீடு, அவருக்கு வீடுனா, அவருக்கு வேலை, எங்கேயாவது குடைச்சல் இருக்கும். ஒருத்தருக்கு முத்தலிசா குடைச்சல்னா, ஒருத்தர் நாட்டாம குடைச்சலா இருக்கும், ஒருத்தருக்கு நாட்டாம குடைச்சல், ஒருத்தருக்கு மோதினார் குடைச்சலா இருக்கும், ஒருத்தர் மோதினார் குடைச்சல், துணை இமாம் குடைச்சலா இருக்கும், ஒருத்தருக்கு எல்லாமே குடைச்சல், பக்கத்து வீட்டுக்காரன் குடைச்சலா இருக்கும். அவன் வீட்டு காலை ஒருத்தர் மேல் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்லயே வந்து வீட்டு ஓனரை உட்காந்துக்குவான். அவன் ஆணி அடிச்சா அலறான், செவரு கத்துதான் இல்லையா, அவங்க ஐயோ அப்பா முதுகுல முதுகுல ஆணி அடிச்சேன், அவன் சோத்துல அடிச்சான், அவன் ஐயோ அப்பாங்க, ஒரு ஆண் பொறுத்து நடிச்சு ஓடி வந்துடுறாங்க பக்கத்து வீட்டுல வீட்டு ஓனர். அதனால ஒரு இடத்துல விளம்பரம் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வீடு வாடகைக்கு உள்ளது, ஓனர் பக்கத்தில் இல்லை, தைரியமா வாங்க அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஓனர் மேலேயோ கீழேயோ பக்கத்துலயோ இடம் உட்காந்துருவானோ, மகா குடைச்சல். என்ன பை? அதனால குடைச்சல் இருக்கும் பை. ஒரு சுத்தி குடைச்சல், வயிற்றுல குடைச்சல் இருக்கும். அதான வரையும் பாதுகாப்பு பண்ணாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல டென்ஷன் இருக்கும். எல்லா டென்ஷனும் இல்லை, எல்லா டென்ஷனும் தீர்ந்து போச்சு, வீட்டுக்கு வந்து வீட்டில் மனைவி எங்க பண்ணீங்க, அது ஒரு டென்ஷன் ஆகும். அப்பதான் புது டென்ஷன் ஆரம்பிக்கும். எதுக்கு எங்க பண்ணீங்க நேரம் ஆரம்பிச்சுங்களா? நேற்று ஒரு அம்மா ஃபோன் போட்டு, என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் வேலை செய்யறாரு. சரி, எதேச்சியா அவர் ஃபோன் எடுத்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேர்லாம் போட்டிருக்கு. சந்தோஷம். அது மட்டும் இல்லை ஹசரத், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒய்ஃப் பேர்லாம் போட்டு நம்பர் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. இவ்வளோ பெரிய அட்டகாசம். அப்போ ஆரம்பிச்ச சண்டை தான் அப்படின்னு என்ன சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் ஒரு நம்பர், அப்துல் ரஹ்மான் ஒய்ஃபு, அமீன் ஹசரத் நம்பர், அமீன் ஹசரத் ஒய்ஃபு. அவரும் பாவம் எல்லாத்துக்கும் ஒய்ஃப் பேரே போடு, அப்துல் கரீம் ஒய்ஃப், சலீம் அலி ஒய்ஃப்னு. எதுக்கு அன்னைக்கு ஆரம்ப சண்டை விடாம சண்டைன்னு கொஞ்சமா அந்த மாதிரி அறிவு இருக்கு அவனுக்கு. வெளிநாட்டுக்கு வேலை செய்யறோம் கட்டாயம், அது இப்போ வெளிநாட்டு பேரும் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. சரி, நானே போகிறேன், என் கம்பெனியில் என் ரூம்மேட் 10 பேர் இருப்பாங்க, என் கம்பெனி 30 வேலை செய்வாங்க. திடீர்னு மயக்க மட்டும் வந்து எங்கே போன் போடுவான், என்ன பிறகு அடிச்சா என்ன பிறகு ஜோப்பு தான் அடிக்கும். அவர் மயக்க மட்டும் விழுந்துட்டாரு திடீர்னு அடிச்சா என் ஜோப்பு தான் அடிக்கும். யாருக்கு செலவு தெரிவிப்பாங்க. அதனால் நான் வெளிநாட்டு போனால் முதல்ல பிறந்து என் கடமை என்னன்னு கேட்டால், என் ரூம்மேட்டுங்க எல்லாத்துக்கும் என் ஒய்ஃப் நம்பரு, என் அம்மா நம்பரு, என் வீட்டு நம்பர் கொடுப்பேன். எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி அவன் எல்லாம் கொடுப்பான். என் 10 பேர் 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தோன்னா 10 ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் நம்பர் என்கிட்ட இருக்கும். வெளிநாட்டுக்கு எத்தனை பேர் போய் அங்கேயே மூத்தா பேரும் தெரியுமா, இங்கே உடம்பு சரியில்லாம பேருக்கு கொண்டு வர்றாங்க, மூத்தா போய் டெட் பாடி கொண்டு வராங்க, அங்கேயே அடக்கம் பண்ணிடுறாங்க. அது நடக்குதா இல்லையா? 1000ல் ஒருத்தவங்க 100,000 நடக்குதான் செய்யுது, எல்லாருமே கேள்விப்பட்டுதான் செய்யறோம். அதனால சட்டமா இது உனக்கு தெரியாது, உனக்கு லூஸ் மாதிரி பேசுற. அப்படியா? அவங்க எதுக்கு ஒய்ஃப் நம்பர் வச்சிருக்காரு? இப்ப நான் போனாலும் கொடுத்தான் ஆகணும். நான் வெளிநாடு போனா என் நம்பர் மட்டும் கொடுத்தோம்னு சொன்னா அல்லா காப்பாத்து, மயக்கமும் கீழே கிடக்குறேன், மயக்கம் மட்டும் கொடுத்து அதான் மனைவரையும் பாதுகாப்பாங்க, எல்லாரையும் எல்லாம் பாதுகாப்பாங்க. புரிஞ்சுங்களா? அவன் டக்குன்னு என் நம்பர் அடித்தா என் சோப்பில் தான் அடிக்கும். வீட்டில் போய் அடிக்கும். எப்படி வீட்டு தகவல் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க, எப்படி சொல்லுவாங்க? அதனால போனோம்னா முதல் என் கடமை என்ன கடமை? ஒரு அந்நிய இடத்துக்கு போனா, இப்ப ஊருக்குள்ள, இப்ப நம்ம யாரும் எல்லாம் 10 பேருக்கு நமக்கு தெரியும். ஊருக்குள்ள, ஊரை விட்டு நீ வெளியே போனால் அறிஞ்சுங்களா, கட்டாயமாக உன்னை தெரிந்தவர்களுடைய நம்பராவது இருக்கணும், கொஞ்சமா இருக்கணும். அறிஞ்சுங்களா? சில பேர் செல்போன் அவன் நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க பின்னாடி, அந்த நம்பர் நினைச்சா அதுதான் அடிக்கும். லூசா செல்போன்ல பின்னாடி அவன் நம்பர் எழுதி வச்சுக்கிறது. அவர் அங்கேயாவது கடற்கரை இல்லைன்னு வச்சுங்க, இன்னும் நம்பர் எடுத்து அடிச்சு வச்சுக்க, டொரு இங்கதான் அடிக்கும். என்ன பிரயோஜனம்? அண்ணன் செல்போன்ல என் பேரை போட்டிருக்கேன் பை, இவர் பேரு என் பேர் போட்டிருக்கு.
மேலே 3 நம்பரு. ஒன்று எங்கள் வீட்டுக்காரங்க நம்பரு, என் பையன் நம்பரு, என்னுடைய மரசா உஸ்தாது நம்பரு. 3 நம்பர். என் நம்பர் எதுவுமே கிடையாது. போட்டிருக்காங்க சார், 3 நம்பர் போட்டிருக்கேன். எதுக்காக வேண்டி? நமக்கு எதுவும் அல்ல நம்ம அனைவரையும் காப்பாற்றுவோம். இல்லை ஃபோன் எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சு, நல்லடியார்கள் கேள்வி கிடைச்சிது, இப்போ அமீன் வந்து கேள்வி கிடைச்சிது, என்ன செய்வாங்க? யார் ஃபோன் தெரியல, ஸ்ரீதேவி நம்பரும் ஓப்பன் பண்ணணும், கயாமியான்னு காட்டுங்க. எப்படி அது வேற வந்து ரவுண்டு போன தெரியல. நம்பர் எடுத்து அடிச்ச உடனே இது நம்பர் யார் நம்பருங்க, அசத்து நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க ஃபோன் காணா போச்சுன்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. அவங்க போஸ்ட்டில் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அசத்து பண்ணால என்ன செய்யணும்? ஃபோனில் வந்து உள்ளுக்குள்ள நம்பர் இருக்கும், ஆனால் அது போட்டோன்னா இப்படி காட்டணும். இது பாஸ்வேர்டு கேட்கும், பின் கேட்கும், உள்ளே போக முடியாது. குறைஞ்சது இப்படி சீட்டு வச்சு ஒரு அது நம்ம நண்பரோ வீடுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என் ஃப்ரெண்டு அவங்க நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் எழுதி வச்சுக்கோ. ஒன்று அடிக்காட்டி ஒன்று அடிக்கும். எழுதி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஃபோன் மிஸ் ஆனாலும் வரும். கார் சாவி மிஸ் ஆயிடுச்சு, மிஸ்கியுடைய கார் சாவியை டிரைவர் கொண்டு பெட்டி குடிக்க போட்டு வந்தார். 5 நிமிஷம் ஃபோன் வருது, அல்ல நம்பர் எழுதி வச்சிருக்கேன். ஒரு கார் சாவி உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா என் நம்பர் தான், அங்கேயும் வந்து வாங்கிக்கணும்னு பாயிண்ட் வந்தேன் சமீபத்தில். இப்போ கார் சாவிலையும் அந்த நம்பர் எழுதி வச்சிருச்சு. இல்லைன்னா கொண்டு போய் வெரி கஷ்டமாக போயிருக்கும். எதுக்கு சொல்ல வர்றேன்? இப்போ அந்த ஒரு நம்பரை அப்துல் ரஹ்மான் ஒய்ஃப்னு நம்பரை பார்த்துட்டு அந்த நம்ம ஒரே குதின்னு குதிக்குது, மேலையும் எங்கேயும் குதிக்குது. அப்துல் ரஹ்மான் நம்பர் ஓகே, அப்துல் ரஹ்மான் ஒய்ஃபு சலீம் மாலிக் ஒய்ஃபு. எத்தனை பேர் எத்தனை ஒய்ஃப்னு எழுதிச்சு? அடப்பா எப்பா ஏமா நீ வேற அப்படிங்களா? சரி இப்போ விளங்குது அப்படிதான் சொல்லுங்க. அப்ப எதுக்காக அல்லாஹ் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிரச்சனையை வச்சிருக்கிறான்? நீ ஒவ்வொரு பிரச்சனை வருகிற பொழுதும் அல்லாஹ் ருஜுவாயிட்டே இருக்கு, அல்லாஹ் பக்கம் ருஜுவாயிட்டே இருக்கணும், அல்லாஹ் பக்கம் போயிட்டே இருக்கு. உன் சிந்தனை அல்லாஹ் இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பாக, இந்த பிரச்சனையை தேசாக்கி வை, இதை சேர்த்து வை, அல்ல என் குற்றங்களுக்கு தண்டனையை ஆக்கிறாத ரப்பே, என்னை மன்னிச்சிரு, நான் சமாதானமாயிர ரப்பே, என்னை நீக்கிறல்லா. அல்லாஹ் ருஜுவாயிட்டே இருக்கு. எந்த கவலை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் பக்கம் நம்ம தள்ளிக்கிட்டே இருக்கு. அப்போ பிரச்சனை எல்லாருக்கும் வருது, அந்த பிரச்சனையை கொண்டு அல்லாஹ் பக்கம் ருஜு ஆகிறது பாத்திரி நேமத். சாப்பாடு எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்குறான், அது ஆஹிரி நேமத். சாப்பாட்டை வச்சு அல்லாஹ் பக்கம் ருஜு ஆகிறது பாத்திரி நேமத். இப்ப ஜூஸ் கொடுத்தாங்க, ஜூஸை கொடுத்தவன் யாரும் இல்லை. இது கொடுக்கும் போது யாருலா இதுக்கு நன்மை தீமை தருபவன் நீதான் என்ற உணர்வோடு குடிச்சா அது என்னது? பாத்திரி நேமத். அப்படி குடிங்க, பிஸ்மில்லா சொல்லி பிஸ்மில்லா. இது ஃபீனம்சி, நன்மையும் செய்யாத தீமையும் செய்யாத ரப்பே, இதை கொண்டு நீதான் நன்மை தீமை செய்வ ரப்பே நினைச்சா பாத்தின் நேமத்து. அப்ப பாத்தின் வலு பெறும், நம்முடைய கல்பு தூய்மையடையும், ஆன்மீக பலம் கிடைக்கும். ஆன்மீக பலம் கிடைக்கும். எல்லா பக்கம் ருஜுவாக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உன் அந்தரங்கம் பலம் பெறும். அந்த அந்தரங்கம், அந்த ஆன்மீகம் தான் உன்னோடு கபருக்கு வரும், ஹஷருக்கு வரும். அதுக்கு சாப்பாடு போடு. நீ உடலுக்கு சாப்பாடு போறதுலேயே நேரம் செலவு பண்ணுறான், உடலை அலங்கரிப்பதிலேயே நேரம் செலவு பண்றான், உடலை குளிர்ச்சியா வச்சுக்கணும் நேரம் செலவு பண்றான், ஏசி போடுறது. எனவே உடலை சாப்பாடு போடுற, உடலை இங்கே உள்ள போயிடுவேன். உன் கல்புக்கு சாப்பாடு போடு, உன் அந்தரங்கத்துக்கு சாப்பாடு போடு, உன்னுடைய ஆன்மீகத்துக்கு சாப்பாடு போடு. ஆன்ம உடலை வளர்த்துக்கொள். அது எதை கொண்டு வளர்க்கிறது? சுஹூதை கொண்டு, முராகபாவை கொண்டு, அல்லாஹ் என்பது சிந்தனையை கொண்டு, ஒவ்வொன்றிலும் அவன் பக்கம் ருஜுவாவதை கொண்டு, அவன் பக்கம் நீ திரும்புவதை கொண்டு உன் அந்தரங்கத்தை வளர்த்து கொண்டால் அது உனக்கு இங்கும் உதவும், மன்னரையிலும் உதவும், மஹ்ஷரிலும் உதவும். வஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினத்தன். வெளிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் அல்லாஹ் ஒரு நிஅமத்துகளை உங்கள் மீது சுரிந்திருக்கிறான், பொழிந்திருக்கிறான். அப்ப ரெண்டையுமே ஈக்குவலா கொண்டு போயிட்டே இருக்கணும். எப்பவெல்லாம் வெளிரங்க நியமத்துக்களை அனுபவிக்கிறோமோ அந்த நேரத்தில் அந்தரங்க நியமத்தையும் அனுபவிச்சிருக்கோம். சிவமனுஷா இல்ல தானே, உணவு அருந்தும் பொழுது அவன் சிந்தனை, உடை உடுத்தினால் அவன் சிந்தனை, செருப்பு மாட்டினா அவன் சிந்தனை, தெருவில் நடந்தால் அவன் சிந்தனை, உட்கார்ந்தா அவன் சிந்தனை, எந்திரிச்சா அவன் சிந்தனை, எல்லா நிலையும் சிந்தனை கொண்டு வந்துகிட்டே இருந்தோம் சொன்னால் ஆன்மீகவாதியாக ஆகலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.